மனிதர்களாகிய நம்மளோட காதுகள் நிறைய வகையான ஒலிகளை கேட்டிருக்கு. ஆனா மனிதனுடைய காதுகளுக்கு எட்டாத சில ஒலிகளும் இந்த பிரபஞ்சத்திலையும் இந்த உலகத்திலையும் இருக்கு. அவை சம்பந்தமான டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகும். அனைவருக்கும் வணக்கம். TheAjPlatformக்கு உங்களை வரவேற்கின்றேன். பூமி தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் எடுக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது என்ன வேகத்துல தன்னைத்தானே சுற்றுது? கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்திற்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கு. இந்த சுற்ற அந்த ஒரு சத்தம், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வர அந்த ஒரு சத்தம் எப்படி இருக்கும் என்று நீங்க யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? இதோ உங்களுக்காக. சூரிய குடும்பத்துல சூரியன் இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை, பூமியில நாம வாழவும் முடியாது. அப்படிப்பட்ட சூரியன் பூமியிலிருந்து 152.9 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. தன்னை தானே சுற்றுறதுக்கு 7189 கிலோமீட்டர் ஹவர் என்ற வேகத்தை வச்சு கொண்டிருக்கு. அப்படி பார்த்தா ஒரு செகண்டுக்கு 1.9 கிலோமீட்டர் வேகத்துல சுற்றுது. எப்பவுமே அதிக சூடா இருக்கிற சூரியனோட சர்ஃபேஸ், அதாவது மேற்பரப்புல இருக்கிற சத்தம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, அதுல இருக்கிற நியூக்ளியர் பல்ஸ் எல்லாம் வெடிச்சு இந்த சத்தத்தை நீங்க எப்ப கேட்க போறீங்க? மூன்றாவது நம்ம பார்க்க இருக்கிறது செவ்வாய். பூமியிலிருந்து 140 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற செவ்வாயில இந்த வருடம் பெர்சிவரன்ஸ் ரோவர்ஸ் கால் தடங்களை பதிச்சிருக்கு. நாசாவோட பெரிய வெற்றி, உலகத்தோட மிகப்பெரிய வெற்றி என்று கூறுகிறார்கள். அந்த ரோவர் அங்க போய் இறங்கினதும் செய்த முதல் வேலை செவ்வாயோட மேற்பரப்பில் இருந்த ஒலியை கேப்சர் பண்ணி பூமிக்கு அனுப்பினது. அந்த ஒலி, அதாவது முதலாக இன்னொரு கிரகத்தில், பூமியை போன்ற இன்னொரு கிரகத்தில் இருந்து கிடைத்த ஒலி. அந்த ஒலி என்னன்னு இப்ப பார்க்கலாம். நாலாவது நம்ம பார்க்க இருக்கிறது சூப்பர் டீப். இந்த சூப்பர் டீப்ல என்ன விஷயம்னு சொன்னா, கோல்டு வார். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில 1947 இருந்து 1991 வரைக்கும் கோல்டு வார் இடம்பெறுது. இந்த கோல்டு வார் அப்ப என்ன விடயம் நடந்தது என்று சொன்னா, இந்த உலகத்துல யார் பெரியவர் என்றதை காட்டுறதுக்காக அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாறி மாறி புதிய பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினாங்க. அதுல ரஷ்யா செஞ்சதுதான் இந்த சூப்பர் டீப், அதாவது பூமிக்கு அடியில் துளையிடுது. கிட்டத்தட்ட 1965 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1995 ஆண்டு நிறுத்தப்படுது. இந்த ப்ராஜெக்ட்ல 12.26 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அவங்க பூமியை துளையிட்டு இருக்காங்க. அப்படி 12.26 கிலோமீட்டர் தூரத்துக்கு துளையிட்டதற்கு பின்பு 1989 ஆண்டு ஒரு மைக் கொண்டு அந்த ஹோல்ல செலுத்தி அங்க என்ன வகையான ஒலி இடம்பெறுதுன்றதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒலி கிடைச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ரஷ்யாவும் அந்த ப்ராஜெக்டுக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை தூக்கி, நீங்க இப்படி நரக வாசலை திறந்துட்டீங்க, சமயத்துக்கு எதிரான வேலைகளை செஞ்சு கொண்டு இருப்பீங்க என்று நிறைய விடயங்களை பரப்பி அந்த ப்ராஜெக்டை 1995 ஆண்டு நிறுத்தவும் செஞ்சாங்க. அப்படி ஒட்டுமொத்த நாடே இதை எதிர்க்கிற அளவுக்கு அந்த ஒலியில என்ன இருந்தது என்று சொன்னா, நீங்களே ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த கர்ண கொடூரமான ஒலிதான் அந்த மக்களை எல்லாம் ஒரு பயத்துக்கு உள்ளாக்கி இந்த ப்ராஜெக்டை நிப்பாட்ட வச்சது. ஸோ இந்த சூப்பர் டீப் என்ற ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாகாம இடையிலே ரஷ்யாவால் கைவிடப்பட்டது 1995. பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் வாழ்றோமா, நம்மளை தாண்டி வேற உயிரினங்கள் இருக்கான்ற கேள்வி விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில பெரும் ஒரு சவாலாகவே இருக்கிறது. ஆனா இதற்கு தீனி போடும் விதமாக இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முதலே அந்த விடயம் நடந்திருக்கு. அதுக்கு பேர் தான் வாவ் சிக்னல். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1977 ஆண்டு பிரபஞ்சத்தின் எந்த பகுதியிலேயோ இருந்து பூமிக்கு ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னலை கேப்சர் பண்ண விஞ்ஞானிகளுக்கு வெளியிட்ட கருத்து என்னன்னு சொன்னா, இது பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட எந்த விண்கலத்திலிருந்தும் வரல, இது பூமி சார்ந்த எந்த டிவைஸ்ல இருந்தும் வரல, இது முழுக்க பிரத்யேகமாக பூமியை தாண்டி இருக்கிற ஒரு பிரதேசத்திலிருந்து தான் வந்துன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வாவ் சிக்னல் உங்களுக்கு
அவ்வளவுதான் காய்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்குமான சில இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.